ஹாய், நான் உங்களுடைய மாலசுப்ரமணியம் பேசுகிறேன். அதாவது நாளைக்கு 2/2/25பா. ரொம்ப விசேஷமான நாள், முகூர்த்த நாள். நிறைய கல்யாணம் அநேகமாக நாளைக்கு இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்க. கிழமை ஞாயிற்றுக்கிழமை, நட்சத்திரம் உத்திரட்டாதி, ராசி மீன ராசி, திதி சதுர்த்தி திதி. அதாவது 12:30 மணி வரைக்கும் சதுர்த்தி திதி இருக்குது. திதி 12:30லிருந்து பஞ்சமி திதி வருது. மறுநாள் காத்தால தான் 3ஆம் தேதி 10:20 வரைக்கும் உனக்கு பஞ்சமி தேதி இருக்குது. நாளைக்கு நிறையா இருக்கிறதுனால அந்த வசந்த பஞ்சமி பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆற்றுல உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நீங்கள் எது கேட்டாலும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அற்புதமான நாள். நாளைக்கு கோவிலுக்கு போகிறதையும் நான் சொல்லியிருக்கேன் நிறையா காரியங்கள். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, தயவு பண்ணி அதை மிஸ் பண்ணாமல் இருங்கோ. ரொம்ப நல்ல நாள் நாளைக்கு, சரியா? அதுக்கப்புறம் காத்தால நல்ல நேரம் 7:30 to 8:30, சாயங்காலம் 1:30லேருந்து 2:30, சரியா? ராகு காலம் 4:30லேருந்து 6. மேபி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சண்டே அன்னைக்கு ராகு காலம் 4:30லேருந்து 6, குளிகை காலம் 3லேருந்து 4:30, யமகண்டம் 12லேருந்து 1:30, சந்திர ஓரை 9லேருந்து 10, சுக்கிர ஓரை 7லேருந்து 8, புதன் ஓரை 8லேருந்து 9, குரு ஓரை 11லேருந்து 12. சதுர்த்தி திதி நாளைக்குங்கிறதுனால அதான் இப்போ சங்கட சதுர்த்தின்னு சொல்லுவா பார்த்தீங்களா? பிள்ளையாருக்கு ஒரு விளக்கேற்றி வச்சுருங்க. கார்த்தால விநாயகர் ஸ்லோகம் ஏதாவது சொல்லுங்க. கஜானனம் பூத கணாயசர் அது சொன்னாலும் போகிறோம். இல்லை உங்களுக்கு விநாயகா போச்சு, உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லுங்க. நீங்கள் விநாயகருக்கு ஒரு விளக்கேற்றி வச்சுருங்க. உங்களால் ஏதாவது கொழக்கட்டை பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க, இல்லாட்டி பரவாயில்லை. ஏதாவது அவலோ இல்லை ஒரு பழமோ வச்சு நைவேத்தியம் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு சில பேர் சங்கட சதுர்த்தி போய் விரதம் இருக்கப்பட்டவா தாராளமாக இருந்துக்கோங்க. மற்றபடி அதுக்கு அதெல்லாம் முடியாது மாமின்னா பரவாயில்ல, தெய்வத்தை மனசார நீங்கள் வேண்டிக்கோங்க, அதுவே போகும். அண்ட் பஞ்சமிக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கிறத நாளைக்கு தயவு பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையோட லைஃப் ஸ்டைலே மாறுவதற்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது. ஏன்னா வசந்த பஞ்சமி அவ்வளோ ரொம்ப சிறப்பான நாள். நாளைக்கு நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம். அண்ட் சந்திராஷ்டம் எப்பவும் போல நான் சொல்கிறேன், பூர நட்சத்திரம். அந்த பூர நட்சத்திரத்தில் இருக்கிற கொஞ்சம் தயவு பண்ணி கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அண்ட் நீங்கள் ஆஃபீஸுக்கு போகிறவாளாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் அண்ட் உங்கள் ஹெச்ஆரில் மேல் யார் யார் இருக்காளோ அவள்கிட்ட கொஞ்சம் லூஸ் டாக் பண்ணாமல் பார்த்து இருந்துக்கோங்க. அண்ட் ஆற்றுல இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபு அப்படின்னா அக்கம் பக்கத்தில் அந்த ரிலேஷன்ஸ் இல்லை ஆத்துக்காரர் கூட அனாவசியமாக ரொம்ப ஓவராக பேசாமல் நீங்கள் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, சரியா? அண்ட் நாளைக்கு முழுக்க அமிர்த யோகம், ரொம்ப நல்ல நாள் நாளைக்கு. நாளைக்கு நீங்கள் என்ன காரியம் வேணாலும் நல்ல காரியங்கள் நீங்கள் பேசிக்கோங்க. கல்யாணமோ இல்லை காட்சியோ, அப்படி இல்லை தொழில் தொடங்கணும், இல்லை கடை திறக்கணும், இல்லை கிரகப்பிரவேசம், இல்லை வீடு வாங்கிறதுக்கு பிளானு, நிலம் வாங்கிறதுக்கு பிளானு, என்ன நல்ல காரியங்கள் தொடங்கினாலும் நாளைக்கு துலங்கும். ரொம்ப நல்ல நாள் நாளைக்கு. நீங்கள் என்ன நல்ல காரியங்கள் வேணுனாலும் தாராளமாக பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அது சதுர்த்தி திதிங்கிறதுனால நான் சொல்லிட்டேன். ஒரு சில பேர் சங்கட சதுர்த்திக்கு விரதம் இருப்பா. பிள்ளையாருக்கு தயவு பண்ணி விளக்கேற்றுங்க. முடிஞ்சால் இதை கோவிலுக்கு போனாலே உங்களுக்கு பிள்ளையார் சன்னதி இருக்கும். பிள்ளையாரை ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணுங்க. அண்ட் மீன ராசி வந்திருக்குன்னு சொன்னேன் இல்லையா? மீன ராசிக்கு கனக புஷ்பரகம், அது ராசிக்கல். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ராசிக்கல் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் போடுங்க. எல்லாருமே ராசிக்கல் போட்டேன்னாக்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பான முறைகள் கிடைக்கும். அது அவளோட கரெக்டான ராசிக்கல்லாம் இருக்கணும், அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க, சரியா? அதுக்கப்புறம் பஞ்சமி தேதி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 12:30 மணிக்கு ஆரம்பிச்சு மறுநாள் கார்த்தால், அதாவது 3ஆம் தேதி கார்த்தால 10:20 வரைக்கும் இருக்குது. அதுக்கு முன்னாடி சதுர்த்தி திதி தான் இருக்குது. நீங்கள் இதையும் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓவராலாக நாளைக்கு நல்ல நாள் அப்படிங்கிறதுனால நாளைக்கு எப்பவும் போல குளிச்சுட்டு நல்லா வாசப்படிக்க கோலத்தை போட்டுட்டு நீங்கள் எப்பவும் போல புஷ்பம் எல்லாம் போட்டு விளக்கேற்றி எல்லாம் நல்லா பண்ணிக்கோங்க. சக்கரை பொங்கலோ ஏதாவது பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க. அண்ட் வாழைப்பழம், அந்த பழங்கள் இந்த மஞ்சள் கலராக இருக்கும் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு அந்த அம்மனுக்கு சரஸ்வதி தேவிக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதுனால நீங்கள் மஞ்சள் கலர் புஷ்பங்களை யூஸ் பண்ணுறது நல்லது. அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓவராலாக நாளைக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்ல நாளாக அமையட்டும். கேட்டது அத்தனையும் கிடைக்கட்டும். ரொம்ப நல்ல நாள்னு சொல்லியிருக்கேன் நான். எல்லோரும் நன்னா இருங்கோ.